அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அந்த டாபிக்ல சங்ககாலம்ங்கிற டாபிக் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 கொடுத்துருப்போம் இல்லைங்களா. இன்னைக்கு பார்ட் 2 கண்டினியூ பண்ண போறோம். பார்ட் 2 கண்டினியூ பண்ண போறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த பாக்ஸ்க்கு நான் ஷார்ட்கட் ஒன்று நானே கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் யோசிச்சு கடைசி வரைக்கும் எதுவும் கிரியேட் பண்ண முடியல. அதனால இப்போ எனக்கு தோன்ற ஒரு கற்பனை நயமாக ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை நீங்கள் இதோட ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் பார்க்காதீங்க, சரிங்களா. எனக்கு நான் ஒரு கதையாக சொல்கிறேன். அந்த கதையை எந்த அளவுக்கு ரிலேட்டடாக சொல்லியிருக்கேங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்போ இந்த இதை பார்த்துக்கோங்க, இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ பாக்ஸ் பார்க்காதீங்க, வெறும் ஸ்டோரி மட்டும் தான் சொல்ல போகிறோம். அதனால் ஜஸ்ட் லிசன், ஓகேங்களா. ஓகே, கலிங்க நாட்டு அரசன் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் என்னது? காரவேலன். காரவேலன் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு குதிரை வச்சிருக்காரு, சரிங்களா. யார்? கலிங்க நாட்டு அரசர் காரவேலன். அந்த கலிங்க நாட்டு அரசெல்லாம் விட்டுருங்க. காரவேலன் ஒரு குதிரையை வச்சிருக்காரு. அந்த குதிரையை அந்த குதிரை பேர் என்னன்னா ஹிதிகும்பா, ஓகேங்களா. குதிரை பேர் ஹிதிகும்பா. அந்த குதிரை என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஒரு கல்லில் கட்டுறாரு. கல்லில் கொண்டு போய் அந்த குதிரையை கட்டிட்டு அங்கேயே அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. காரவேலன் அந்த குதிரையை பக்கத்தில் கட்டிட்டு, ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆற்றுக்கு பக்கத்தில் அப்படியே குதிரைக்கு தண்ணி வச்சுட்டு அவர் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் ஒரு கல்லில் கொண்டு போய் கட்டிட்டு களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு ஆத்தோரமாக. அப்போ இந்த அசோகர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த அசோகரோட தூதுவன் ஒருத்தன் வரான். யாரை பார்க்க? காரவேலனை பார்க்க வரான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு 2 தூது வச்சுருக்கான். அப்போ லெட்டர் இப்படி தான் இருக்கும், மடக்கனா இந்த 2 பக்கமும் கட்ட இங்கே ஒரு துணி மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஒரு 2 லெட்டர் வச்சுருக்கான். அந்த 2 லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா 213 அப்படிங்கிற ஒரு நம்பர் போட்டிருக்கு, ஓகேங்களா. கீழே குறிப்பாக என்ன தெரியுமா எழுதியிருக்கு, குறிப்புன்னு போட்டு என்ன பண்ணியிருக்கு, இதை கொண்டு போய் ராஜா இருக்கார், சேர சோழ பாண்டிய ராஜா கிட்ட நீ கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி இருக்கு, சரிங்களா. யார்கிட்ட? காரவேலன் கிட்ட குறிப்புன்னு சொல்லி எழுதி அதில் இதை சேர சோழ பாண்டிய அரசர்களிடம், அதாவது பாண்டிய ராஜா கிட்ட கொண்டு போய் இதனை சேர்த்துடணும். அந்த வம்சம், அதாவது சேர சோழ பாண்டிய அரசர்களிடம் மட்டும்தான் இதை கொடுக்கணும், மற்ற யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. அந்த இப்போ என்ன சொல்கிறது, இது 2 பெரிய வம்சம் தானே, சேர வம்சம், சோழ வம்சம், பாண்டிய வம்சம்னு வச்சுக்கோங்களேன். இது 2 ரொம்ப பெரிய வம்சம். அந்த வம்சத்துக்கிட்ட மட்டும்தான் நீ சேர்க்கணும். மற்றவங்க யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்கு நீ என்ன பண்ணிடணும், தீ வச்சிடணும். யார் இந்த வம்சத்தை தவிர மற்ற யார்கிட்டையாவது இது கைப்பற்றும்படி போயிடுச்சுன்னா இதை எரிச்சிரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ஓகேங்களா. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு ஸ்பை மாதிரி வச்சுக்கோங்களேன். 213 அப்படின்னு போட்ட ஒரு லெட்டர் இருக்குது. அதை யார்கிட்ட கேட்கணும், சேர சோழ பாண்டிய வம்சத்துக்கிட்ட மட்டும்தான் சேர்க்கணும். மற்ற யார்கிட்டையாவது சேர்ந்தா அதை தீ வச்சு எரிச்சிரு. இது மட்டும்தான் குறிப்பு, ஓகேங்களா. அந்த லெட்டரில் இருக்கிற ஒரு குறிப்பு இது மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே அதில் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் இருக்கான்ல, சரி ஓகேப்பா நான் கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு அந்த தூதுவங்கிட்ட சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவர் வர்றாரா, போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சேர சோழ பாண்டியனா என்ன பக்கத்துலேயே இருக்குது, அதில் எத்தனை மலையை தாண்டி போகணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு கடல் வேற இருக்குது, அந்த கடலை வேற தாண்டி போகணும். மலை காடு, மண், புழுதி, இதெல்லாம் பாதைகளும் எப்படி இருக்குன்னா வளைஞ்சு 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 இருக்கும், சரிங்களா. பாதைகள் எப்படி இருக்குது, இப்படி வளைஞ்சு 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 இருக்குது. மலைனா இப்படி மலை இருக்குன்னா அந்த பாதைகளை நான் நேராக ரோடாக போட்டிருக்க முடியும். இப்படி வளைஞ்சு வளைஞ்சு மண், காடு, புழுதி எல்லாம் கடந்து தானே போகணும். அப்படி கடந்து போயிட்டுருக்கிறப்ப என்ன ஆகுது, ஒரு பக்கம் புயல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வெயில்னால என்னது சூறாவளி மாதிரி காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வரும்போது இவருக்கு அந்த மண்ணெல்லாம் ஓவராக கண்ணில் உடம்புல எல்லாம் பட்டு வியர்வையோடு அந்த மண் கலக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கை கால் எல்லாம் பிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அப்போ தான் இந்த இரும்பெல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப டைட்டாக போர் வீரருடைய தானே போட்டிருப்பாங்க. அப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா பிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா. கை காலெல்லாம் பிச்சுக்க ஆரம்பித்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குளத்துல போய் குளிக்கிறாரு. குளத்துல குளித்தோடனே அப்பாடா அப்படின்னு அவருக்கு பசி வேறு எடுக்குது. பசி எடுத்தோடனே என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கஞ்சி இருக்கும்ல, கூழ் கஞ்சி அந்த மாதிரி. இப்போ நான் போகிற இடத்துல சோறாக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு குடுவை மாதிரி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. குடுவை மாதிரி வச்சு இந்த பாட்டு மாதிரி இருக்கும், அந்த பாட்டில் கஞ்சி இருக்குது, ஓகேங்களா. என்னது, இப்படி ஒரு இப்படி ஒரு பாட்டு மாதிரி வச்சு அதில் ஒரு மூடி இருக்கும் இல்லைங்களா, அதில் கஞ்சி இருக்குது. அந்த கூழை குடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சமாக உறங்குறாரு, ஓகேங்களா. அது நல்லா புளிச்சு போயிருக்கும், அந்த பாட்டில் வைக்கிறதுனால வெயிலுக்கு நல்லா இருக்கும், அந்த கஞ்சி இருக்கும். அதை குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சமாக அங்கேயே இருந்து படுத்து உறங்குறாரு. யார்? காரவேலன் உறங்குறாரு, ஓகேங்களா. உறங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் எந்திரிச்சு தன்னோட பயணத்தை ஆரம்பித்தோடனே அப்படியே இயற்கை காற்று வாங்கிட்டு இந்த புவியியல் பரப்பு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்படியே கடலெல்லாம் தாண்டி கொண்டு போய் சேர்த்தரலான்னு போனால் அங்கே ஒரு வாயு காவலன் இருக்கான், சரிங்களா. இவர் தான் மாறு வேஷத்தில் போயிருக்காரு இல்லை, ஏன்னா அந்த லெட்டர் வேறு யார் கையிலையும் போகக்கூடாது, அரசர்கிட்ட மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த காவலாளிக்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குறாரு, ஒரு தொகையை கொடுக்குறாரு, ஓகேங்களா. தொகையை கொடுத்துட்டு லஞ்சம் கொடுத்துட்டு தான் அரசவைக்கு உள்ள நுழைஞ்சு அந்த லெட்டர் சேர்த்துறாரு. இதுதான் ஸ்டோரி.
ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திரும்பவும் ஸ்டோரி சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. காரவேலங்கிற ஒருத்தர் ஹிதிகும்பாங்கிற ஒரு குதிரையை வச்சிருக்காரு. அந்த குதிரையை வந்து கல்லில் வந்து கட்டி போட்டிருக்காரு. கட்டி போட்டோடனே புகழ்பெற்ற அரசர் வந்து இருக்கார் பார்த்தீங்களா, அசோகர். அவர்கிட்ட இருந்து ஒரு தூதுவன் வாராம். தூதுவன் வந்து என்ன பண்ணுறாரு, 213 நம்பர் போட்ட ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குறான். ஒரு தூது வந்து கொடுக்குறான். அந்த தூதை கொடுத்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தூதில் என்ன இருக்குது, சேர சோழ பாண்டியர் அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் இன்னொரு குறிப்பு என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் குறிப்புக்கு. இங்கே பார்த்தனே ஒரு நிமிஷம். ஓகேங்களா? அதில் வந்து குறிப்பாக என்ன இருக்குது, சேர சோழ பாண்டியரோட மகா வம்சம், அது வந்து பெரிய வம்சம் தானே. அப்போ அந்த பெரிய வம்சம் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், மகா வம்சம்னு இருக்கா. அந்த ராஜா கிட்ட மட்டும்தான் வந்து நீ கொண்டு போய் கொடுக்கணும். மற்ற யார்கிட்டையாவது கொடுத்தா அதில் என்ன பண்ணிடணும், தீ வச்சிடணும். அப்போ இங்கே பாருங்கள், தீப வம்சம்னு இருக்கா. அவர் என்ன பண்ணுறாரு, அதை கொடுக்கறதுக்காக கடலை தாண்டி அதுக்கப்புறம் இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு போகிறாரா. அப்போ எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், இங்கே கடல் வந்துருச்சா. அவர் என்ன பண்ணுறாரு, இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு போகிறாரு. ரசிச்சுட்டு போகிறப்ப அவருக்கு என்ன ஆயிடுது, ஒரே புழுதியாக பறக்குது. புழுதியாக பறக்கிறதுனால அவருக்கு என்னதுதா, புதைவிடங்கள் அந்த மாதிரியெல்லாம் வந்து கடந்து போகிறாரு இல்லைங்களா. மண், அதாவது மணல்லாம் சேர்ந்து ஒரு புகை மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? வந்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எது, கையே, இந்த கை கால்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இது வந்து கொற்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அரிக்க ஆரம்பிச்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு, குளத்துல போய் குளிக்கிறாரு. அதான் வந்து அழகாக போய் குளத்துல குளிக்கிறாரு. குளிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஆதிச்சநல்லூர்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், நல்ல ஒரு உணவு எதுனா கூழ் தானே. நல்ல ஒரு உணவு வந்து கூழ். அப்போ ஆதிச்சநல்லூர் புளிச்ச கஞ்சி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து ஆதிச்சநல்லூருங்கிறது இந்த புளிச்ச கஞ்சின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து குடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே உறங்குறாரு. கொஞ்சம் தூரம் உறங்கிட்டு அதுக்கப்புறம் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. பயணத்தை ஆரம்பிக்கும் போது இந்த புவி பகுதியில் என்ன பண்ணுறாருங்க பாருங்க, நல்லா தாளாட்டு பாடுற இந்த புவி பகுதியெல்லாம் வந்து ரசிக்கிறாரு. தாளமியின் புவியல்னு இருக்கா, அது எல்லாத்தையும் வந்து மனுஷன் ரசிக்கிறா. அப்படி ரசிச்சுட்டு அந்த இயற்கையோடு சேர்ந்து இதெல்லாத்தையும் ரசிச்சுட்டு போகிறாரு. போன உடனே அவங்க என்ன பண்ணுறாரு, ஆதிச்சநல்லூர் காஞ்சிங்கிறதுல தான் நான் கஞ்சின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பசியாக இருக்கும் போது அவர் வந்து அந்த புளிச்ச கஞ்சி வந்து குடிக்கிறாரு. சரிங்களா? குடிச்சிட்டு அந்த வந்து வம்சத்தை வந்து என்னது, சேர சோழ பாண்டிய வம்சத்தை அடைஞ்ச உடனே அங்கே வந்து ஒரு வாய்க்காவலன் இருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன தொகையை கொடுக்குறாரு. அதுதான் வந்து தொல்காப்பியம். அதாவது தோல்லான உடை தானே அணிஞ்சிருப்பாரு. அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறது, 8 தொகைக்கு ஒரு தொகையை வந்து கொடுக்குறாரு. 8ம் 10ம் சேர்ந்து ஒரு தொகை வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு தான் அங்கே போய் சேர்ந்து அந்த செய்தியை வந்து கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு அந்த ராஜா கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, அந்த இதை வந்து சேர்த்துட்றாரு. ஓகேங்களா? இந்தாப்பா சாமி, உன்னோட இந்த தூது இதை கொண்டு வரத்துக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே, இது வந்து கனெக்ட் ஆயிருக்கா, ஓரளவாச்சும் கனெக்ட் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த ஸ்டோரி வந்து இன்னொரு டைம் கூட பாஸ் பண்ணிவிட்டு கேளுங்க, கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா இதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா இந்த இதை சொல்லிட்டு உடனே என்ன தெரியுமா சொல்கிறீங்க, கல்வெட்டுலாம் சேர்ந்து இதிகும்பா கல்வெட்டு கல்லில் கட்டுறாரு. புகழூர் 2ஆம் மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு. ஓகே, அது வந்து குளத்துல போயிட்டு குளிச்சுட்டு தான் வந்துட்டு மலை கீழே வளைவு இதெல்லாம், அதாவது மலையில் வந்து வளைவாக இருக்கும், அதெல்லாம் தாண்டி அவர் போகிறாரு. ஓகேங்களா? கூழை குடிக்கிறாரு. அப்போ வேள்வி குடி கூலை. இது வந்து ஆக்சுவலி நான் வந்து ஸ்பாட்டில் வந்து இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேங்க. இது ஆல்ரெடி ரெக்கார்டடாக இருந்திருந்தா நான் உங்களுக்கு வந்துட்டு குறிப்பு மாதிரி எழுதி வச்சு அதை வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்க முடியும். இது ஆன் தி ஸ்பாட்டில் வந்து நான் வந்து இதை யோசிச்சதுனால இது வந்து இப்படி இருக்குது. சரிங்களா? அதனால தான் அங்கேயுமா கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இது இருக்கா, ஓகே, கூலுக்கு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டோரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமுமா வந்து பர்சனலாகவே கனெக்ட் ஆகிருக்கும். கூலை குடிக்க தான் முடியும், சாப்பிட முடியாது. அப்போ வந்து கூலை வந்து குடிக்கிறாரு. ஓகேங்களா? சின்ன பாட்டு தான் வச்சிருப்பாரு. அது வந்து என்னது, சின்ன மண்ணூர் செப்பேடு. அதை வந்து அப்படி வச்சுக்கோங்க. சின்னதாக தானே பாட்டு வச்சிருக்க முடியும். இது வந்து இந்த பாட்டு இந்த அளவுக்கு தான், அந்த பானை மாதிரி குடுவை மாதிரி சொரக்கா இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி குடுவையில் தான் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த கூழில் புளிச்ச ஒரு கூழ் வந்து இருக்குது. அது வந்து பசி எடுக்கிறப்ப அவர் வந்து குடிக்கிறாரு. அப்போ பட்டின பாலைக்கு அதை வச்சுக்கோங்க. சரிங்களா? காஞ்சிக்கு கஞ்சி, அதை வந்து வேள்வி குடிக்கிறாரு. அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆட்சி புரிந்த வம்சங்கள் சேர சோழ பாண்டியர் அரசு முறை முடியாட்சி, அது ஓகே. கற்கால பண்பாடு, அந்த கல்லில் தான் கட்டியிருந்தாரு. ஓகே. சங்ககாலனால இது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. அது ஆல்ரெடி போன பாட்டிலே நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இந்த பள்ளி வர்க்கத்துக்கு. ஓகே. அடுத்தது, கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் சார்ஜ் ஹெல்ஹார்ட் என்பவர் தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளார். இது வந்து போன இதிலே நான் சொல்லிட்டேன். ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். சரி, ஓகே. போன பாட்டிலேயே சேர சோழ பாண்டியர்கள் நம்ம வந்து பார்த்தோம்.
இந்த டைம் வந்து குறுநில மன்னர்கள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? குறுநில மன்னர்கள்லாம் யாருன்னா ஆய், வேளிர், கிளார் அப்படிங்கிறவர் முடிசூட்டிய 3 அரசர்களை தவிர பல சுதந்திரமான நெஞ்சரம் மிக்க குறுநில மன்னர்களும் இருந்தனர். அப்போ குறுநில மன்னர்களை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? வேளிர்னு வந்து நம்ம சொல்லுவோமா? குறுநில மன்னர்கள் என்னன்னு சொல்கிறோம்? வேளிர்னு சொல்லுவாங்களாம். புகழ்பெற்ற வேளிர்கள் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர். கடையலுனா இதிலே 7ன்னு வந்து இருக்கிற இல்லைங்களா? பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. இப்படி வந்து சேர்ந்து படிச்சுக்கோங்க. அதாவது பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கூட வச்சுக்கலாம். பாரி, காரி, ஓரி, பேகன், ஹாய், அதியமான், நல்லி அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. அவங்க வந்து என்னது பெருந்தன்மையுடன் தாராளமாக ஆதரித்து, அதாவது பெரும் புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து தமிழ் புலவர்களை வந்து பெருந்தன்மையுடன் தாராளமாக ஆதரிச்சிருக்காங்களாம். அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்ததுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தமிழ் புலவர்களால் அப்போ வந்துட்டு புலவர்கள் தானே பாட்டு எழுதுவாங்க, அப்போ புலவர்கள் ஆதரிச்சு அவங்கள வந்து பெருமையாக வந்து எழுதியிருக்காங்க. அதை தாண்டி இவங்களுக்கும் ஒரு வீரமிக்க சிறப்பெல்லாம் வந்து இருந்திருக்கு கடையில் உள்ள இருக்குது. ஓகேங்களா? கிளார் அப்படிங்கிறதுல வந்து இது வந்து கிராம தலைவர் அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அரசுரிமை என்பது வந்து இதில் வந்து பரம்பரையாக இருக்குது. அப்படின்னு அரசுரிமையானது பரம்பரையாக இருந்துச்சான். அதில் அரசர் வந்து என்னன்னு சொன்னாங்க? கோன்னு சொன்னாங்களாம். கோன்னா அரசர். அரசர் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அரசரை வந்து அரசர் வந்து என்ன சொல்லுவாங்க? போரோன்னு சொல்லுவாங்க, அல்லது கோன் அப்படின்னும் வந்து சொல்லி சுருக்கமாக இருக்குது. அதாவது அரசருங்கிற வார்த்தை வந்து கோன்லேருந்து கோன் சொல்கிறாங்களாம். அந்த கோ எதுலேருந்து வந்துச்சுன்னா கோன் அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்துச்சான். சரிங்களா? அடுத்தது வந்து வேந்தன், கோன், மன்னவன், கொற்றவன், இறைவன் அப்படின்னும் அரசர் வந்து சொல்கிறாங்களாம். ஓகேங்களா? அப்போ அரசருக்கு என்ன பேர்? கோங்கிறது ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கோனும் ஒரு பேர். ஓகே, கோன்கிற இடத்துலேருந்து தான் கோன் வந்துச்சு. அது போக வந்து மன்னவன், கொற்றவன், இறைவன் ஆக மொத்தம் 5 பேர். சரிங்களா? அப்புறம் வேந்தன். வேந்தன்னா நமக்கு தெரியும், ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆனால் கோன் அப்புறம் வந்து கொற்றவன் இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. பொதுவாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசரின் மூத்த மகனை அடுத்த அரியணை ஏறினார். பட்டம் சூட்டப்படும் விழா அரசு கட்டிலேறுதல் அப்படின்னு சொல்கிறாங்களாம். என்னது? அரசு கட்டிலேறுதல். இது பட்டம் சூட்டப்படும் விழா அல்லது முடிசூட்டு விழா. பட்டத்து இளவரசர் வந்து கோமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டத்து இளவரசர் யார்? கோமகன். அவருக்கு இளையோர், இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் எனவும் அழைக்கப்பட்டார். அதாவது ஒரு அரசர் இருக்காங்க, அரசரோட பையன் வந்து கோமகனா. அப்போ அந்த பையனுக்கு தம்பிங்களா இருப்பாங்க இல்லைங்களா? அவனோட தம்பிங்களை என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இளையோர், இளங்கோ, அதாவது இளையோர், இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அரசர் தினந்தோறும் அரசவை, அரசவைக்கு இன்னொரு பேர் என்னது? நாளவை. ஓகேங்களா? அரசவைக்கு இன்னொரு பேர் என்ன? நாளவை. அதை வந்து அரசவை வந்து தினந்தோறும் கூட்டியிருப்பாராம். அங்கே வந்து விவாதங்கள் செவிமடுத்து அனைத்து வழக்குகளையும் தீர்த்து வைத்தார். அரசின் வருமானம் வரிகள் மூலம் பெறப்பட்டது. நிலவரியே வருவாயின் முக்கிய ஆதாரமாகும். நிலவருவாயை என்ன சொன்னாங்க? ஈரைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இறை என அழைக்கப்பட்டது. அதாவது நிலவரி வந்து என்ன சொல்கிறாங்க? இறைன்னு அழைக்கப்பட்டது. இதை தவிர அரசு சுங்கவரி, கப்பம், தண்டம் ஆகியவற்றையும் வசூல் செய்தது. என்னது? அரசு வந்து சுங்கவரி, கப்பம், தண்டம் இதெல்லாம் வந்து வசூல் செய்தாங்க. அரசர்களும் வீரர்களும் வீரக்கழல் அணிந்திருந்தாங்க. காலில் காப்பு மாதிரி போட்டிருந்தாங்க இல்லைங்களா? அது வந்து வீரக்கழல். கழல்னா காலில் போடுறது. அதன் மீது அணிந்திருப்பவரின் பெயரும் அவரின் சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும்? தண்டைன்னு சொல்கிறாங்கல்ல, வீரக்கழல்ங்கிறது வந்து காலில் போட்டிருக்கிறது. அது வந்து தண்டைன்னு அந்த இதில் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு அவரோட பேர் போட்டிருக்குமா, அவரோட சிறப்பெல்லாம் வந்து போட்டிருக்குமா. ஓகேங்களா? அதில் வந்து யார் யார் போடுவாங்க? அரசர்கள், வீரர்களும் போடுறாங்களாம். ஓகே. ஒற்றர்கள் என்ன பண்ணுவாங்க? நாட்டுக்குள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் நடப்பனவற்றையும் தெரிந்து கொள்ள பயன்படுத்தப்பட்டனர். புறமுதுகில் காயம் அடைவது அவமானமாக கருதப்பட்டது. போரின் போது புறமுதுகில் காயம்பட்டதற்காக அரசர்கள் சாகும் வரை உண்ணாவிரதமிருந்து உயிரை மாய்த்து கொண்ட நிகழ்வுகளும் நடந்திருக்குப்பா. பாருங்க எவ்வளோ தன்மானம் மிக்கவங்களா இருக்காங்கன்னு. அரசருடைய சபை அரசவை. ஓகே, சபை அரசவை நமக்கு தெரியும். அரசர் அரியணை என்றழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்வது வழக்கம். அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், அவை புலவர்கள் இவங்களாம் இருந்திருக்காங்க. அரசர்கள் 5 வித கடமைகளை செஞ்சுருப்பாங்க. கல்வி கற்பதை ஊக்குவிப்பது. ஓகே, 5 கடமைகள் என்னென்ன? இது சும்மா ரீடர் கொடுத்துக்கோங்கப்பா. 5 கடமைகள் என்னது?
கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறது, சடங்குகள் நடத்துறது, பரிசு வழங்குறது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. இந்த 5 வகையான கடமைகள். தூதுவர்கள் அரசரால் பணியில் அமர்த்தப்பட்டாங்க. தூதுவர்களின் முக்கிய பங்கு வகித்தாங்க. ஓகே, அரசருக்கு நிர்வாகத்தில் பல அதிகாரிகள் வந்து உதவி பண்ணாங்க. ஓகே, அவர்களை 5 5 உறுப்பினர்களை கொண்ட குழு. எண்பெராயம் 8 உறுப்பினர்களை கொண்ட குழு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன். 5 என்னது? 5 உறுப்பினர்களை கொண்ட குழு. எண்பெராயம் இதெல்லாம் பாருங்க, இது கண்டிப்பா வந்துட்டு யூனிக்கா இருக்கு. எண்பெராயம் 8 உறுப்பினர்களை கொண்ட குழு அப்படிங்கிறது கூட பிரிச்சு கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, படை எப்படி இருந்துச்சு? அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் 4 பிரிவுகள். அப்போ படை எத்தனையாவது பிரிச்சிருக்காங்க? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. ஓகேங்களா? இதுக்கு வந்து படைத்தலைவர் யாரு? தானை தலைவன். படைத்தலைவன் என்னன்னு அழைக்கப்பட்டான்? தானை தலைவன் அப்படின்னு சொல்றாங்களாம். அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய ஆயுதங்கள் எது? வாள், கேடயம், தோமரம். இதெல்லாம் பார்த்தீங்களா நம்ம கேள்விப்படாத இருக்குது. அதாவது எரியீட்டி, தூரமாக வந்து ஈட்டி எரிஞ்சு அது போய் தூரமாக குத்தும் இல்லைங்களா? அதான் எரியீட்டி, எரியறது. அப்போ வாள், கேடயம் இது நமக்கு தெரியும். வாள், கேடயம் நமக்கு யூஸ்வலாக தெரியும். ஈட்டி கூட தெரியும். ஈட்டி, வில்லு, அம்பு தெரியும். தோமரம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இது பெக்யூலர். இந்த மாதிரி பெக்யூலரான விஷயத்தை தான் வந்து கொஷினாக வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தோமரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து. அதுதான் பாருங்க. தோமரங்கிறது என்னன்னா, தூரமாக இருக்கிறவங்க மேலே வந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயுதங்கள்லாம் வைக்கப்பட்ட இடம் என்ன சொன்னாங்க? படைக்கொட்டில். என்னது? படைக்கொட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். இங்கே பக்கத்தில் ஃபெஸ்டிவலுங்க. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். பட் அடிக்கடி வந்து எதுவும் இன்ஃபர்மேஷனே இல்லாமல் டக்கு டக்குன்னு இஷ்டத்துக்கு வச்சு எடுக்கிறாங்க. இடையில கொஞ்சம் நாய்ஸ் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து என்னது? எதிரிகள் மீது அந்த இது ஏவப்படுறது தான் வந்து அந்த ஈட்டி சொன்னல, தோமரம் எரியீட்டி. ஓகேங்களா? படைய ஆயுதங்கள்லாம் வைக்கிறது இடம் என்னது? படைக்கொட்டில். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஆழமான அகழிகள் இருந்துச்சு. போர் முரசு பாருங்க, கடவுளாக வந்து கருதி வணங்கப்பட்டதான். இதுல வந்து இந்த குறுநில மன்னர்களோட இந்த ஓகேங்களா அந்த படைக்கருவிகளை வைக்கிற இடம் இது படைக்கொட்டில் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, கோட்டைகளை சுற்றி என்ன பண்ணாங்க? அகழியெல்லாம் வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ படைக்கருவிகள் வைக்கிற இடம் கோட்டை, அதாவது படைக்கொட்டில். அதுக்கப்புறம் வந்து கோட்டைகள் என்ன பண்ணியிருந்தாங்க? அரண்களாலோ அகழிகளாலோ பாதுகாத்திருக்காங்க. இது போக அந்த போர் முரசு இருக்குது பார்த்தீங்களா? அந்த போர் முரசை வந்து என்னவோ கருதுறாங்கன்னா கடவுளாகவே கருதுறாங்களாம். சரிங்களா? அதுக்கப்புறமும் சட்டம், நீதி இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அரசர் தான் வந்து அவர் சொல்கிறது தான் தீர்ப்பு. அரசரே வந்து நீதிமன்றமாக வந்து இருந்திருக்காரு. அந்த நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா தலைநகரில் வந்து இருந்திருக்கு. அது ஒரு பெரிய அவை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த அவையில் அரசர் சொல்கிறது தான் கடைசி தீர்ப்பு. அதே மாதிரி கிராமங்களில் வந்து ஒரு மரத்துக்கு கீழே வச்சிருந்து கிராம சபைகள் மாதிரி இருக்கும். அது வந்து கிராமத்தில் வந்து மன்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து கிராமத்தில் கொடுக்குற தீர்ப்பு. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி 2 டைப்பாக இருந்தது. அது போக தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாகவே இருந்தது. இந்த காலத்துக்காட்டத்தில் எப்படி இருக்குது? தண்டனைகள் மிகவும் கடுமையாக வந்து இருந்திருக்கு. அதில் வந்து திருடுறதுக்கே பார்த்தீங்கன்னா மரண தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. பிறந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து அபராதம் அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தண்டமாக, அதாவது தப்பு பண்ணிட்டு போய் தண்டமாக கட்டிட்டு வர்றது தான் அபராதமாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் அப்படிங்கிறாங்க. மண்டலம் வந்து என்னவா பிரிக்கிறாங்கன்னா நாடுகளாக பிரிக்கிறாங்க. அதாவது சோழ மண்டலம், சேர மண்டலம், பாண்டிய மண்டலம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி மண்டலமாக பிரிக்கிறாங்களா? அந்த மண்டலத்திலேருந்து என்னவா பிரிக்குது? நாடாக பிரிக்குது. ஓகே, மண்டலம்லேருந்து நாடாக ஒரு பகுதி பிரிக்குது. நாடுலேருந்து பல கூற்றங்களாக, இந்த நாடு வந்து என்னவா இருக்குது? பல கூற்றங்களாக பிரிக்குது. இப்படி வந்து ஒரு நாடு இருக்குது. இது வந்து குறுநில மன்னர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாட்டை பிரிக்கிறாங்க. நாட்டிலேருந்து பல கூற்றுக்களாக பிரிக்கிறாங்க. கூற்றுலேருந்து அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஊரெலாம் என்ன சொல்கிறாங்க? கிராமம் அப்படிங்கிறாங்க. பெருசாக இருந்தால் பெரிய கிராமம், அது பேரூர். சின்னதாக இருந்தால் அது வந்து சிற்றூர், சிறிய கிராமம். இதே ரொம்ப வருஷமாக இருந்துச்சுன்னா, அதாவது மூதாதையர்கள்லாம் பழைய பாட்டி தாத்தாங்களாம் மூத்தவங்களாம் அதிகமாக இருந்தாங்கன்னா அது வந்து பழமையான கிராமம், மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க. மூதூர்னா என்னது? பழமையான நகரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடற்கரையோட நகரங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா பட்டினம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பட்டினம் வந்து என்னது? புகார் அப்படிங்கிறது துறைமுகங்களை குறிக்கிறது. அப்போ பட்டினப்பாக்கம் அப்படிங்கிறது கடற்கரையோட இருக்கிற ஒரு நகரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் துறைமுகத்தில் பூம்புகார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ புகாருங்கிறது துறைமுகமா? அப்போ பூம்புகாருங்கிறது ஒரு துறைமுக நகரம். ஓகே, இதில் முக்கியமான நகரங்கள்லாம் எது இருக்குன்னா புகார், உறையூர், அதுக்கப்புறம் கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர். இங்கே பாருங்கள், இந்த வஞ்சி அல்லது கரூர் ரெண்டுமே ஒரே பேர் தான். அதுக்கப்புறம் காஞ்சி, இதெல்லாம் வந்து முக்கிய நகரங்களாக இருந்திருக்கு.
நிலம் வந்து என்ன பிரிச்சிருக்காங்க, 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கா. அந்த மாதிரி நிலத்தை திணையோட வகைப்படுத்தி 5 பிரிச்சிருக்காங்க. மண்ணோட வளத்தை பொறுத்து மருத நலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மருத நலம்னா என்னன்னா, தண்ணி வந்து அதிகமாக இருக்கும், தண்ணி வசதி அதிகமாக இருக்கும். ஏரி, குளம், குட்டை அந்த மாதிரி அந்த நிலத்து பக்கத்தில் வந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மருத நிலம். அதில் நன்செய் அப்படிங்கிறாங்க. நன்செய்னா என்னது, இந்த கரும்பு, வாழை, அதுக்கப்புறம் நெல், மணி இதெல்லாம் விளையிற நிலம் வந்து நன்செய், அதாவது நஞ்சைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நெல்லு, கரும்பெல்லாம் வச்சுருக்காங்க. நெய்தல் நிலத்தை தவிர மற்றது வந்து வன்புலம், அதாவது புன்செய். புன்செய்னா என்னதுன்னா, தண்ணி வளம் ரொம்பவே குறைவாக இருக்குது, அங்கே மழையை நம்பி மட்டும்தான் வேளாண்மை செய்வாங்க. அதாவது மேட்டுக்காடு, இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேட்டுக்காடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நஞ்ச புஞ்சன்னு சொல்கிறாங்களா, அதில் வந்து புன்செய் வந்து புஞ்சைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதில் வந்து வெறும் தானியங்கள், கோதுமை, ஆரியம், இந்த மாதிரி தண்ணி கம்மியாக தேவைப்படுற தானிய வகைகள் எல்லாமே வந்து அந்த புஞ்சை நிலத்தில் வந்து, அதாவது புன்செய் நிலத்தில் விளைச்சிருக்காங்க. சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் பார்த்துடலாம். குறிஞ்சிங்கிறது என்னது, மலை சார்ந்த இடம், அது நமக்கு தெரியும். அங்கே மலையில் என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடி தான் பிழைக்கணும். அப்போ வேட்டையாடி அந்த கிழங்கு சேகரிக்கிறது அந்த மலையில் நடக்கிற ஒரு தொழிலாக இருக்கும். ஓகேங்களா. அங்கே இருக்கிற மக்கள் என்னன்னு சொல்லுவாங்க, குறவர், குறத்தியர். அங்கே இருக்கிற மக்கள் எந்த கடவுளை வந்து வழிபடுவாங்க, முருகன். அப்போ ஏன் இது வந்து முருகன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், குறத்தி இனத்தை சேர்ந்தவங்க தானே வள்ளி தெய்வானே, அவங்க யார் கல்யாணம் பண்ணாங்க, முருகரை தானே கல்யாணம் பண்ணாங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ குறிஞ்சிங்கிறது என்னது, மலை சார்ந்த இடம். அங்கே வந்து வேட்டையாடுதல், கிழங்கு சேகரிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே யார் வாழ்வாங்க, குறவன், குறத்தி இருப்பாங்க. அவங்க யார் வணங்குவாங்க, முருகனை வந்து வணங்குறாங்க. ஓகே. முல்லை வந்து எப்படின்னா காடு சார்ந்த இடம். ஓகே. என்னது, அவங்க வந்து காட்டில் ஆடு மேய்ச்சிட்ருக்குறாங்க. ஆடு மேய்க்கிறவங்க மேக்சிமம் ஆயா, பாட்டி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ ஆயர், ஆய்ச்சர், அதாவதுங்க ஆணிரை மேய்க்கிறவங்க வந்து ஆயர், ஆய்ச்சர்னு சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஆயான்னு சொல்கிறேன். சரிங்களா. ஓகே. அங்கே வந்து மாயோன்னா என்னது, மாயோன்கிறது திருமாலை தான் வந்து இன்னொரு பேர் வந்து மாயோன்னு சொல்லுவான். அப்போ அவர் என்னது, ஆணிரை. கிருஷ்ணர் என்ன மேய்ச்சாரு, மாடு மேய்ச்சாரா. அப்போ வந்து மாயோங்கிறது திருமால் கடவுளை தான் வந்து குறிக்கும். கிருஷ்ணன் கூட சொல்லுவாங்க இன்னொரு பேர் வந்து. இதில் வந்து மாயோன், கிருஷ்ணர் அப்படின்னு அவருக்கு நிறைய பேர் இருக்குது. அவர் என்ன பண்ணார், மாடு மேய்ச்சார். எங்கள் காட்டில் வந்து மேய்ச்சார். அது எங்கள் முல்லை. ஓகே. மருதம், வயல் சார்ந்த இடமும் வேளாண்மை. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, வயலில் வேளாண்மை தான் செய்வாங்க. வேளாண்மை செய்கிறவங்க வந்து யார், உழவன், உளத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்திரன், மலை கடவுள் யாரு, இந்திரன் தானே மலை, அதாவது வருண பகவான் தான் வந்து மலை கடவுள். அந்த வருணனை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்திரன் தான். சரிங்களா. ஓகே. அடுத்தது நெய்தல், கடலும் கடல் சார்ந்த பகுதியும். மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. இந்த கடலில் என்ன இருக்கும், ஒன்று உப்பு இருக்கும், இல்லைன்னு மீன் இருக்கும். ஓகே. அதுதான் வந்து தொழில். இன்னொன்று யார், பரதவர், அதுக்கப்புறம் நுளத்தியர். இது பாருங்கள், இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அதாவது கடல் வந்து ரொம்ப பெரிய பரப்பு, அதனால் வந்து பரதவர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நுளத்தியர்னு ஒன்று இருக்குது. கடலில் உள்ளே போய் நுழைஞ்சி தான் வந்து முத்தோ மீனோ எடுக்க முடியும். அப்போ உள்ளே நுழையணும். அப்போ பெரிய பரவி இருக்கிற கடலில் உள்ளே போய் நுழைஞ்சி தான் வந்து என்ன பண்ணணும், அந்த முத்து, மீன் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ கடல் அதாவது நெய்தல் நிலத்தவர் யார் கும்பிடுவாங்க, வருண பகவானை கும்பிட்றாங்க. அப்போ மருதத்தில் இந்திரனை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்திரன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த வேளாண்மை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் இந்தாப்பான்னு சொல்லி எல்லாருக்கும் வேளாண்மை செஞ்சதை பிரித்து கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து இந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வேளாண்மை எங்கே செய்வாங்க, வயலில் செய்வாங்க. வயல் சார்ந்த இடம் இது, மருத திணைக்கு உரியது. ஓகேங்களா. அங்கே யாரும் உழவன், உளத்தி இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து வேளாண்மை செஞ்சு என்ன பண்ணுறாங்க, இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுதான் வந்து இந்திரன். ஓகே. பாலை நிலம் என்னது, வறண்ட நிலம். வறண்ட நிலத்தில் என்ன, இந்த மல்யுத்தம் அந்த மாதிரி வந்து வீரதீர செயல்கள்லாம் வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா. அதில் வந்து நம்ம மல்யுத்தம் செய்கிறப்ப வந்து என்ன பண்ணணும், போய் மறைஞ்சி தான் பார்க்கணும். டேரெக்டாக போய்ட்டு நம்மளை சண்டையில் இழுத்து விட்ருவாங்க. அதான் என்னது, மரத்தியர். அதில் வந்து அப்படி மல்யுத்தம் செய்கிறது உயிருக்கே ஆபத்து, என்ன சொல்கிறது, உயிரே கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொற்றவை. ஓகேங்களா. பாலையில் வறண்ட நிலத்தில் என்னது வீரதீர செயல்லாம் செய்கிறாங்க. அதை மறைஞ்சிருந்து தான் பார்க்கணும். அப்போ மரத்தியர். அதில் உயிரே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மறைஞ்சி பார்க்குறோம். அது வந்து என்னது, கொற்றவை. ஓகேங்களா. ஓகேங்களா. சங்க காலத்தில் வெளிப்பட்ட எண்ணெய் கடவுள் யார், சிவன். அதுக்கப்புறம் மாயோன்கிற விஷ்ணு, இந்திரன், வருணன், அப்புறம் வந்து கொற்றவை. ஓகே. கொற்றவை இது பாலை நிலத்துக்குரிய ஒரு கடவுள் தான் கொற்றவை. நடுக்கல் வழிபாடும் இருந்துச்சான் அந்த காலத்தில். அந்த வீரம் தீரமிக்க மக்கள் வந்து, அதாவது ஒரு வீரன் வந்து இறந்துட்டாங்கன்னா அவருக்கு வந்து நடுக்கல் நடுவாங்க. அவரே கடவுளாகவும் வழிபட்டிருக்காங்க. பௌத்தமும் சமணமும் கூட உடனே இருந்துருச்சான். வட பகுதிகளில் வளர்ந்திருந்ததை போன்று தமிழகத்தில் ஜாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. அப்போல்லாம் வந்து அதிக அளவு தமிழகத்தில் வந்து ஜாதி முறை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒப்பீட்டளவில் வர்ணாசிரம முறை, தொழிலை அடிப்படையாக கொண்ட முறை. அதாவது வர்ணாசிரம முறைனா என்னென்னா, இப்போது
இந்த கர்ணர் பீரியட்லலாம் வந்து இருப்பாருங்க இல்லைங்களா தேரோட்டி, அவரோட மகன் வந்து தேரோட்டியாக தான் இருக்கணும்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி அந்த குழல் தோழியில் வந்து பின்பற்ற முறை தான் வந்து வர்ணாசிரம முறை. அந்த முறை வந்து என்னது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தொழிலை அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா, அங்கே வந்து திறமை அடிப்படையாக இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை வச்சு தான் வந்து மகனை வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து தொழிலை அடிப்படையாக கொண்ட அந்த வர்ணாசிரம முறை வந்து தென்னாட்டில் வந்து பின்னாடி தான் வந்திருக்கு. ஆரம்பத்தில் வந்து ஜாதி வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வீரக்கல் நடுதல். அதான் பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தாங்களாம். இதுதாங்க நடுக்கல் இருக்குது பார்த்தீங்களா, கல்லில் ஒரு வீரர் மாதிரி வந்து அம்பு வில்லு இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதுதான் போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போட்டுவதற்காக இந்த நடுக்கல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ இருக்க இந்த ஆர்மி மேன்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகே, ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, வசதியாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மஸ்லிங்கிற ஒரு துணியும், அதுக்கப்புறம் பட்டாடைகள், அதுக்கப்புறம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிற பருத்தி துணியெலாம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கவங்க போட்டிருக்காங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 துண்டுகளாக, அதாவது மேலாடை அப்புறம் கீழே ரெண்டுமே வந்து பருத்தியிலால் ஆன உடை தான் வந்து அணிஞ்சிருக்காங்க. பொருளாதார வசதி மிக்க மக்கள் மஸ்லின் பட்டு மற்றும் நேர்த்தியான பருத்தி இலை துணிகளால் ஆன ஆடைகளை அணிந்திருந்தனர். சாதாரண மக்கள் பருத்தியிலான 2 துண்டுகளான ஆடைகளை அணிந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சங்ககால இலக்கியத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்களாம், என்னதுன்னா பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை குறிப்பிடுதான். இதே சங்க காலத்தில் அது எங்கே இருந்தது வந்து கலிங்கத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணி என்ன கலிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து நிறைய ஆண்களும் பெண்களுமே வந்து விதவிதமாக அணிகலன்களாக அணிஞ்சிருக்காங்க. அது வந்து தங்கம், வெள்ளி, முத்து, நவரத்தின கற்கள் இதெல்லாம் வந்து அந்த அணிகலன்களை வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கலையில் வந்துட்டு அதிகமாக வந்து இசைக்கலை வந்து சொல்கிறாங்க. இசை, நடனக்கலை இதெல்லாம் வந்து அப்போ வந்து ரொம்ப புகழ்பெற்றிருக்கு. அதில் பலவிதமான இசைக்கருவிகள் வந்து இருந்திருக்கு. அதில் முக்கியமாக என்னது முரசு, புல்லாங்குழல், யாழ் இதெல்லாம் வந்து முக்கிய கருவிகளாக இருந்திருக்கு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா, கரிகாலன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இசையில் 7 ஸ்வரங்களையும் வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து புலமை வாய்ந்தவராக வந்து இருந்திருக்காரு கரிகாலன். அதனால் கரிகாலன் என்ன சொல்கிறாங்க, ஏழிசை வல்லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது ஏழிசை வல்லான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கரிகாலன் வந்து 7 இசைகளிலையும் புகழ்பெற்று விளங்கியிருக்காரு. அதனால 7 இசை வல்லான் அப்படிங்கிறாங்க. பாடல்கள் பாடும் புலவர்களை வந்து பரணர், விரலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கணிகையர் அப்படிங்கிறவங்க நடனங்களை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. கூத்து அப்படிங்கிறது நாட்டுப்புற நாடகமாக இருந்திருக்கு. சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது தான் வந்து எதுனா இந்த கூத்து பெரும்பாலும் எதுவாக இருக்குன்னா இந்த மகாபாரத கதைகள், அதுக்கப்புறம் ராமாயண கதைகள் இது எல்லாத்தையும் வந்து அதன் கதாபாத்திரங்களாக நடிச்சு காட்டுறது தான் வந்து கூத்து. அது வந்து முக்கிய பொழுதுபோக்காக வந்து அப்போ இருந்திருக்கு. ஓகேங்களா, பாடல்கள் பாடும் புலவர்களை என்னன்னு சொல்கிறாங்க, பாணர் அப்புறம் விரலியர். இவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடுறாங்க. அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் யார், பாணர், ஸ்ரேயா கோஷல் யார், விரலியர். ஓகேங்களா, அப்போ பெண்பால் பாடகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து விரலியர்னு சொல்லுவாங்க. புலவர் வந்து இருக்காருல்ல, அவர் வந்து பாணர்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து முத்தமிழ் கோட்பாடு அப்படிங்கிறாங்க. அதாவது இயல் இசை நாடகம்னு சொல்கிறாங்கல்ல அது. ஓகேங்களா, அடுத்தது தொழில் வந்து ரொம்ப முக்கியமான தொழிலாக என்ன இருக்குன்னா, வேளாண்மை வந்து முக்கிய தொழிலாக பார்க்குறாங்க. அது போக ஆண்நிறை, அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, வேட்டையாடுதல் இதெல்லாம் வந்து முக்கிய தொழிலாக இருக்குது. அது போக கைவினை தொழில் செய்கிறவங்க யார், தச்சர், கொல்லர், அவங்களாம் வந்து பொற்கொள்ளர், அப்புறம் மட்பாண்டம் செய்பவர், இவங்கெல்லாம் வந்து கைவினை தொழில்களாக இருந்திருக்காங்க. நெசவு செய்வது விவசாயம் செய்வோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழில். அதாவது நெசவும் விவசாயமும் சேர்ந்தே வந்து பண்ணியிருக்காங்க. பலருக்கு அன்றாடம் முழு நேர தொழிலாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, விழாக்கள், பொழுதுபோக்கு, அதாவது அந்த காலத்தில் என்ன விழா இருந்துச்சுன்னா பொங்கல் தான். அறுவடை திருநாள் அப்படிங்கிற அந்த பொங்கல் வந்து மிக விமர்சையாக கொண்டாடிருக்காங்க. அது போக கார்த்திகை தீபம் இருக்குது இல்லைங்களா, அந்த தீப திருநாளும் வந்து திருவிழாவாக கொண்டாடிருக்காங்க. இதில் ரொம்ப பெரிய புகழ்பெற்ற திருவிழா எதுனா இந்திர விழா தான். இந்திர விழா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது, 28 நாள் நடைபெறும். எத்தனை நாள், 28 நாள் வந்து நடைபெற்ற ஒரு விழா தான் வந்து இந்திர விழா. இது வந்து எங்கள் தலைநகரில் தான் வந்து நடக்கும். அதாவது மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மன்னர் இருக்கிற ஊர் தான் வந்து தலைநகர். அந்த இடத்துல தான் வந்து நடக்கும். ஓகே, அதில் வந்து பெருசாக என்ன இருக்கும், நடனம் ஆடுறது, அதுக்கப்புறம் எருது சண்டை, சேவல் சண்டை, தாயம் ஆடுறது, வேட்டையாடுது, அதுக்கப்புறம் மல்யுத்தம் செய்கிறது, ஊஞ்சல் ஆடுதல் இதெல்லாம் முக்கியமானதுவே இருக்கும். இதில் கொஞ்சமான இதை வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டில் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த கோயில் சடங்குலாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அதில் கூட வேட்டையாடுதல ஒரு பகுதியாக சாமி வந்து வேட்டையாட போயிருக்கு அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பொங்கல் விழாவில் எருது சண்டை வந்து நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சேவல் சண்டை கூட ஒரு சில ஊர்களில் வந்து நடக்குது. அதிகமாக வந்து இந்த பஞ்சாப், குஜராத் சைட்லலாம் வந்து மல்யுத்தம் கூட வந்து இந்த சங்கராந்தி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அப்போ, அதாவது பொங்கல் அப்போ வந்து அவங்களும் வந்து மல்யுத்தம் செய்கிறாங்க. சரிங்களா,
ஊஞ்சல் ஆடுதல்ங்கிற மாதிரி இப்போ வந்து அந்த ஒரு பானை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, உரியடிக்கிறது, ஊஞ்சல் ஆடுதா வந்து இந்த மாதிரி உரியடிக்கிறதாவும் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிட்டு வருது. இப்போ இதெல்லாமே எங்கே நடக்குதுன்னா கிராமங்களில் மட்டும்தான் நடக்குது. இப்போ கிராமங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நகரத்துக்கு மாறிட்டு வரதுனால பெரும்பான்மையாக வந்து இதெல்லாம் நடக்கிறது கிடையாது. இப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் வீடியோவில் அங்கங்கே வெடி சத்தம் கேட்டிருக்கோம். அது கூட இப்போ எங்கள் ஊரில் பண்டிகை தான் இதெல்லாம், ஆனால் எங்கள் ஊரில் நடக்கும். சரிங்களா, சேலம் சைடில் இதெல்லாம் நடக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து எந்த மாதிரி பொழுதுபோக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து பொம்மை வண்டிகளோட்டியும் மணல் வீடு கட்டியும் வந்து விளாண்டதாக சொல்கிறாங்க. ஓகே, வணிகம் உள்ளூர் மற்றும் உள்நாட்டில் கடந்து, அதாவது வணிகம் வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. உள்ளூர் வணிகம் ஒன்று, உள்நாட்டு வணிகம் ஒன்று, அதுக்கப்புறம் வெளிநாட்டு வணிகம் ஒன்று, இப்படி 3ஆக வந்து பிரித்து வணிகம் செய்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து தமிழகம் மேற்கொண்ட விரிவான மற்றும் லாபகரமான வெளிநாட்டு வணிகம், அதுக்கப்புறம் தமிழக மக்கள் மிக சிறந்த கடலோடிகள் என்பதை மெய்ப்பிக்கிறது. அதாவது தமிழகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லாபகர வணிகமாக வெளிநாட்டுக்கு வணிகத்தை தான் வந்து கருதியிருக்காங்க. அதில் வந்து கடல் கடந்து தானே போய் வணிகம் செஞ்சாகணும். அதில் வந்து ரொம்ப திறமசாலிகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதில் முக்கிய துறைமுகமாக எங்கே இருக்குன்னா கடற்கரையோரமாக பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு தான் சேமிப்பு கிடங்காக இருந்தது. அதுவே துறைமுக நகரமாக இருந்தது. முக்கிய துறைமுகங்கள்லாம் வந்து முக்கிய துறைமுகத்தில் வந்து ஒரு விளக்கு மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த ஒளி விளக்கு வந்து என்ன சொன்னாங்க, கலங்கரை இலங்கு சுடர் அப்படின்ட்டு ஒரு லேம்ப் மாதிரி வச்சுருக்காங்க. கலங்கரை விளக்குங்கிற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து என்ன சொல்கிறாங்க, கலங்கரை இலங்கு சுடர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒளி விளக்கு கோபுரங்கள். இது வந்து வழிகாட்டுறதுக்காக அப்போ வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்போவே வந்து. சரிங்களா, ஓகே. அடுத்தது இந்த வணிகர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தங்களோட பொருட்களை பல இடங்களுக்கு எரிது பூட்டி வண்டிகள் வச்சு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது புகார், மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் 2 வகையான சந்தைகள் இருந்தது. அப்போ மதுரையில் வந்து என்ன இருக்காங்க, 2 வகையான சந்தை இருக்கான். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒன்று பகல் நேர சந்தை, இன்னொன்று இரவு நேர சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பகல் நேர சந்தை வந்து என்ன சொல்கிறாங்க, நாலங்காடியும், இரவு நேர சந்தை அல்லங்காடியும் சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த இரவு நேரத்தில் இன்னமும் ஒரு சில கடைகள்லாம் வந்து இருக்குது. மதுரை சைடில் போனீங்கன்னா வந்து மதுரை, திருச்சி இந்த மாதிரி சைட்லலாம் போனீங்கன்னா மிட் நைட்டில் கூட வந்து ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே சேலமில் கூட அப்படி தான், ராத்திரி 2 மணிக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. மலபார் கருமிளகு, எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, யாருன்னா எகிப்து அரசன் வந்து 2ஆம் ராம்செஸ் அப்படிங்கிறவரை வந்து அவர் வந்து புதைச்சிருந்தாங்க இல்லைங்களா. அதை வந்து திறக்கும் போது எகிப்தில் இருக்கிற ஒரு அரசன் அவரோட உடம்பை திறக்கும் போது அங்கே வந்து மிளகு கிடச்சிருக்கு. அவரோட மூக்கில், வயிற்றுல இங்கெல்லாம் மிளகு கிடச்சிருக்காமா. இது மூலிமா என்ன தெரியுதுன்னா மலபாரோட கருமிளகு எங்கே போயிருக்கு, எகிப்து வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது இது மூலிமா நமக்கு தெரியுது. சரிங்களா, காந்தாரா மூவியில் அந்த மிளகு பார்த்துருக்கீங்களா, அதை அந்த சீன் இங்கே ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ மிளகுக்கு, அந்த ஊரோட மிளகுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு இதன் மூலிமா நமக்கு தெரியுது. ஓகே, முக்கிய துறைமுகமாக என்னவா இருக்குது, முசிறி, தொண்டி, கொர்க்கை இதெல்லாம் வந்து முக்கிய துறைமுகமாக இருக்குது. அது போக வந்து ஏற்றுமதி பொருட்கள், இது இம்பார்ட்டன்ட்ங்க. ஏற்றுமதியெல்லாம் என்னென்ன ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, எது இறக்குமதி பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் பண்ணி படிக்கணும். எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, உப்பு, மிளகு, அதுக்கப்புறம் முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, அதுக்கப்புறம் விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், அப்புறம் சந்தனக்கட்டை. இதில் ஒரு கொஷின் நான் பார்த்தேன். என்னன்னா பட்டு வந்து இங்கே சஃபில் பண்ணி கொடுத்துட்டான். இறக்குமதி பொருளை வந்து சஃபில் பண்ணி கொடுத்தோன்னே நிறைய பேர் பட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறக்குமதி பொருட்கள்லாம் போட்டாங்க. சீனப்பட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிட்டு சீனப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து நார்வே பட்டு இந்த மாதிரி போட்டு கீழேயும் வந்து ஒரு பட்டுன்னு போட்டான். அது வந்து இறக்குமதி பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. நிறைய பேர் அந்த கொஸ்டின் தப்பு பண்ணாங்க. ஆக்சுவலி பட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஏற்றுமதி தான் பண்ணியிருக்கோம், இறக்குமதி பண்ண கிடையாது. ஓகேங்களா, உப்பு, மிளகு, அதுக்கப்புறம் வந்து என்னது முத்து, யானை தந்தம், பட்டு, நறுமண பொருள், ஏலக்காய் மாதிரி இருக்கிற அந்த நறுமண பொருட்கள், வைரம் கூட பாருங்கள் ஏற்றுமதி தான் நம்ம பண்ணியிருக்கோம். வைரம், குங்குமப்பூ, அப்புறம் விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை. மஸ்லின்ங்கிறதும் ஒரு கிளாத்து தான். ஓகேங்களா, அந்த மஸ்லிங்கிற கிளாத்து, அதுக்கப்புறம் சந்தனக்கட்டை, இதெல்லாம் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கு. இந்தியாவுக்கு குறைஞ்சமான பொருட்கள் மட்டும்தான் வந்திருக்கு. இதுதான் வந்து இந்தியாவோட ஒரு இது. ஏன்னா இந்தியாவிலே நிறைய பொருட்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. புஷ்பகரம், தகரம், கண்ணாடி, குதிரை, கண்ணாடி, அப்புறம் புஷ்பகரங்கிற அது ஒரு கல், அதுக்கப்புறம் தகரம், இதெல்லாம் வந்து என்னது இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்திய வணிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ரோம பேரரசருக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு முக்கியமானதாக வந்து கருதப்படுது. அதாவது இந்தியாவிலேருந்து ரோமுக்கு போன பட்டு வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க. சரிங்களா, ரோம பேரரசர் ஆரிலியன் அவர் என்ன பண்ணுறாரு,
இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம நாட்டு பட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்வாக இருந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது எடைக்கு அந்த பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ரோம பேரரசே வந்து சொல்லுது. ரோம பேரரசுங்கிறது ஒரு பலம் வாய்ந்த வந்து பேரரசு. அந்த பேரரசில் இருக்கவங்களே சொல்கிறாங்க இந்தியா மேலே அப்போ எவ்வளோ வந்து ஒரு வளம் வாய்ந்த ஒரு நாடாக இருந்திருக்கப்போ. ஓகே, அதுக்கப்புறம் கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு. அதுதான் தமிழகத்திலிருந்து கிரேக்க, ரோம, எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து வணிக உறவு நிறுவியதை தொல்லியல் ஆய்வு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நமக்கு ரோமுக்கு வணிக தொடர்பு இருந்ததுங்கிறது இங்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு. யாரோட இது மூலிமா? ஆர்லியன் அப்படிங்கிறது. ஆரிலியன் பேர் நல்லாயிருக்கு. முசிறி வந்து முதல் பேரங்காடியாக இருந்திருக்கு. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பீலினி என்ன சொல்கிறாரு? மூத்த பீலினா என்னென்னா, இந்த கடற்கரையெல்லாம் வந்து கடல் கடந்து வணிகம் செய்யும் போது அந்த டைரியை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு மாலுமி என்ன பண்ணுவார், அந்த டைரியை வந்து மெயின்டைன் பண்ணுவார். அவர் வந்து அடுத்து வர தலைமுறை மாலுமிக்கு அந்த டைரி கொடுப்பாரு. அதுதான் வந்து அவர் வந்து பீலினின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலை, அது அந்த டைரி வச்சு இயற்கை வரலாறுங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காங்க. அதில் முசிறியை வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முசிறி வந்து ஒரு புகழ்பெற்றதாக வந்து இருந்திருக்கு. எல்லா பொருட்களும் அங்கே வந்து தரம் வாய்ந்ததாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதில் வந்து முசிறியில் இருந்து அந்த ரோமானிய குடியேறு இங்கேருந்து ரோம் நகரத்துலேருந்து இந்தியாவுக்கு வந்து அங்கே இருக்காங்க இல்லைங்களா, இந்த ரோமானியர்கள் வந்து பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுக்கு நாட்கள் ஆகும் இல்லைங்களா. அது வரைக்கும் எங்கே தங்க முடியும்? இந்தியாவிலே கொஞ்சம் இடம் வாங்கி அங்கேயே வந்து ஒரு குடியிருப்பு மாதிரி போட்டு தங்கியிருக்காங்க. அங்கே வந்து முசிறியில் ரோமானியருக்குன்னு ஒரு கடவுள் கோவிலே கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கடவுள் பேர் அகஸ்டஸ். ஓகே, ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அகஸ்டஸ் கடவுளுக்காக முசிறியில் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிமு பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அலெக்சாண்டிரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருக்கிடையுமே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம். அதாவது அலெக்சாண்டிரியாங்கிற கண்ட்ரியிலேருந்து இந்தியாவிலேருந்து முசிறிக்கு ஓகே, அலெக்சாண்டரியாங்கிற ஒரு அந்த நாட்டை சேர்ந்த வணிகர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவில் இருக்க முசிறி சேர்ந்த வணிகர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி, அது பாப்ரஸ் ஒப்பந்தத்தில், அதாவது வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில், அதாவது வியன்னாவில் ஒரு மியூசியம் இருக்காமா, அதில் வந்து இந்த ஒப்பந்த காப்பி வந்து வச்சுருக்காங்களாம். யாருக்கும் அலெக்சாண்டரியாவுக்கும் முசிறிக்கும் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டு. ஓகேங்களா, பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் வந்து அதோட காப்பி வியன்னாவில் ஒரு மியூசியமில் இருக்குது. அது வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதோட ஒப்பந்த பத்திரம் பேர் என்னென்னா பாப்பிரஸ். அந்த பேப்பர் பேர் பாப்பிரஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது களப்பிரர்கள். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? சங்க காலத்தில் இருந்த சேர சோழ பாண்டியர்கள் பார்த்தோம், குறுநில அரசர்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் சங்ககால மக்களோட வாழ்க்கை முறைகள்லாம் பார்த்தோமா. இப்போ களப்பிரர்கள் பற்றி பார்க்கலாம். களப்பிரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, 3ஆம் நூற்றாண்டில் ஒரு இறுதி காலகட்டத்தில் தான் வராங்க. ஓகேங்களா? சாரிப்பா, 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து சங்ககாலம் படிப்படியாக தனது சரிவை சந்திக்கிறான். சங்க காலத்தை தொடர்ந்து களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி 2.5 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 2.5 நூற்றாண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. களப்பிரர்களை பற்றி அறிய நமக்கு குறைவான குறிப்புகள் தான் கிடைச்சிருக்கு. அவர்கள் விட்டு சென்ற நினைவு சின்னங்கள், அதுக்கப்புறம் தொல்கலை பொருட்கள் என எதுவும் இல்லை. ஆனால் அவர்களின் ஆட்சி குறித்து இலக்கியங்கள், சான்றுகள் உள்ளன. இலக்கிய சான்றுகள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்காலம், பெரிய புராணம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அந்த இலக்கிய சான்றுகள்லாம் என்னதான் இருக்குன்னா, தமிழ் நாவலர் சரிதைன்னு ஒன்று, யாப்பெருங்காலம், பெரிய புராணம் இதெல்லாம் உள்ளடக்கியதாமா. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய இரண்டும் இங்கே பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? களப்பிரர்களோட காலத்தில் தான் சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இரண்டும் வந்து எழுதியிருக்காங்க. தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலமும் எது? இந்த களப்பிரர்களோட காலம்தான். சரிங்களா? 14 கீழ்கணக்கை சேர்ந்த பல நூல்கள் வந்து எங்கள் களப்பிரர்கள் காலத்தில் தான் வந்து எழுதியிருக்காங்க. இக்காலத்தில் வணிகமும் வர்த்தகமும் தொடர்ந்து செல்லி தோங்கியது. எனவே களப்பிரர்களின் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று இருண்ட காலம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இருண்ட காலம்னா என்னன்னாங்க, அந்த டைம் பீரியடை இருந்த எவிடன்ஸ் வந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல. அதாவது போதுமான அளவு வந்து எவிடன்ஸ் கிடைக்கல. அதே மாதிரி என்ன சொல்கிறது, அந்த ஆட்சி வந்து அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததா எந்த குறிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான். ஒருத்தரை பற்றி எதுவுமே தெரிலனா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை வந்துட்டு ஒரு பிளாங்காக இருக்குப்பா, அது என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை தான் வந்து இந்த காலமாக சொல்கிறாங்க. அதாவது களப்பிரர்களோட காலத்தை பற்றி பொதுவாக அதிகப்படியான சான்றுகள் வந்து நமக்கு கிடைக்கல. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட என்னது, இந்த சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, இந்த பெரிய புராணம், சமண, பௌத்தம் இதெல்லாம் முக்கியத்துவம் வந்தது. அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு சேர்ந்த ஒரு சில நூல் இதெல்லாமே வந்து இந்த காலத்தில் தான், அதாவது களப்பிரர்கள் காலத்தில் தான் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கான சான்றுகள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் களப்பிரர்களோட காலத்தை இருண்ட காலம்னு வந்து சொல்லாதீங்க. ஏன்னா இங்கேயும் வந்து பெரும்பாலான சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, ஹான் அரச வம்சம், அதாவது சீனால இது பாருங்க கொஞ்சம் யூனிக்காக இருக்குல்ல.
சீன வம்சத்தோட ஒரு நுழைவாயில் தான் வந்து சீன அரசரோட நுழைவாயிலாக சொல்கிறாங்க. இது வந்து கிமு பொதாண்டு 206 பொதாண்டுக்கு பின், அதாவது கிபி 220 வரைக்கும் இந்த ஹான் அரச வம்சம் சீனாவில் வந்து இருந்திருக்கா. அந்த வம்சத்தோட நுழைவாயில் இது. ஓகே, பிரமிடு மயன் நாகரிகம் மத்திய அமெரிக்காவில் இந்த பிரமிடு வந்து இருந்திருக்காமா, இங்கே மயன் நாகரிகத்தில். ஓகே, இது என்னதுப்பா? ரோமானிய நாகரிகம் இத்தாலியில், அதாவது பொதாண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி பொதாண்டு 1ஆம் நூற்றாண்டு வரை. கொலோசியம். ஓகே. இது வந்து எங்கே இருக்குது? இத்தாலியில் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து இந்த பாடத்தில் என்னெல்லாம் பார்த்தோங்கிறது ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்துருக்காங்க? சங்கங்கிற சொல்லுங்கிறத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த மதுரையில் பாண்டிய அரசர்கள் எப்படி இருந்தாங்க, சேர சோழ காலத்தோட பாண்டியர் மன்னர்களாக இருந்திருக்காங்களோ அவங்க வந்து மூவேந்தர்கள் வந்து தமிழகத்தை எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்த்தோம். இந்த 3 முடியரசர்களுக்கு அப்பாற்பட்டு தமிழக பகுதிகள் பல்வேறு சுதந்திரமான, அதான் குறுநில மன்னர்கள்லாம் எப்படி ஆட்சி இது பண்ணியிருக்காங்க, குறுநில மன்னர்கள் யார், அந்த புகழ்பெற்ற குறுநில மன்னர்கள் 7 பேர் பற்றி பார்த்தோம். தொல்லியல் ஆய்வுகள் பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் இடையே நடந்த அந்த வணிக உறவுகள் பற்றி பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, கிபி பொதாண்டு 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் முடிவுற தொடங்கியது. அதை வந்து பார்த்துக்கோங்க. எங்கள் 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து சங்ககாலம் முடிவுற தொடங்கியது. தமிழகத்தை அப்போ வந்து களப்பிரர்கள் ஆட்சி பண்ணியிருந்தாங்களோ, வணிகம்லாம் செழித்தோங்கியது. அவங்க வந்து சமண பௌத்த மதத்தை தான் வந்து அதிகமாக ஆதரித்தாங்க அப்படிங்கிறத இந்த லெசன் மூலிமா நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, இதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் பற்றி பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.